பிஎஸ்என்எல்லோட உண்மையான 4G ஸ்பீட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது பிஎஸ்என்எல்லோட அஃபிஷியலான ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தே பிஎஸ்என்எல்லோட 4Gயோட டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ்லேருந்து பண்ண போகிறது இல்லைங்க. நாம் வந்து சேலமில் இருக்கோம். ஸோ சேலமில் இருக்க முக்கியமான பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எல்லாமே நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். அங்கே போய் மேப் வாரியாக நமக்கு எந்த இடங்களில் வந்து சிக்னல் வந்து பெட்டராக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்களோ அங்கேருந்தே நாம் வந்து பிஎஸ்என்எல்லோட 4Gயோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்க போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆஃபீஸுக்கு கீழே இருந்தே, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கீழே இருந்தே நாம் வந்து இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இது ஒவ்வொரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லையும் சேலமில் இருக்க முக்கியமான ஸ்பாட் எல்லாமே நாம் வந்து குறித்து வச்சு அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பிஎஸ்என்எல்லோட 4G டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். இதுக்காகவே நம்ம சேலமோட மிட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலமோட ஓவரால் ஸ்பீட் எந்த மாதிரி இருக்குது, அதாவது பிஎஸ்என்எல்லோட 4G ஸ்பீட் எந்த மாதிரி இருக்குது, உண்மையாலுமே பிஎஸ்என்எல் வந்து 4G வந்து சேலமில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குது அக்யூரேட்டாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காகவே சேலமோட மிட்டுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை லைவாக நாங்கள் காமிக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ இது மூலிமா வந்து எந்த வகையான ஃபேக்கான வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இடம் கொடுக்காம உண்மையாலுமே பிஎஸ்என்எல்லோட 4Gயோட ஸ்பீட் எந்த மாதிரி இருக்குது, உண்மையாலுமே பிஎஸ்என்எல்லோட சர்வீசஸ் எந்த மாதிரி இருக்குது, அவங்க எந்த மாதிரியான சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சர்வீசஸ் வந்து நமக்கு போதுமா, உண்மையாலுமே ஜென்ரல் யூஸ்க்கான நெட்டுக்கும் சரி இந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கும் சரி இதுவே தாராளமாக இருக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து வந்திருந்தோம். ஸோ இது வந்து நியர்பையாக இருக்கனால இந்த ஆஃபீஸ் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து இன்னும் ஆஃபீஸஸ்லாம் இருக்குது. பட் இங்கேருந்து நாம் எந்த மாதிரியான ஸ்பீடை வந்து அக்கர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒரு சர்ப்ரைசிங்லி ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தோம். எங்கள் வீட்டில் இருந்து நமக்கு வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 3G தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிடில் வந்து 4G ஓப்பனாகவே தெரிஞ்சிச்சு. அண்ட் 4Gயோட சிக்னல்ஸும் வந்து ஓப்பனாக இருந்து ஆனால் வோல்ட் காமிக்கல. ஸோ இங்கேருந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிறத நாம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சைமல்டேனியஸாக வந்து ரைட் சைட் போட்டுருவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 3 MP, அதாவது இப்போ செகண்டுக்கு 3 MP நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது போதுமானு கேட்டிங்க அப்படின்னா வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, அதாவது யூடியூப் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இது போதும், இதுவே தாராளம். ஆனாலும் இது வந்து பத்தாது. இது உண்மையான 4G இல்லை. ஏன்னா 4G வந்து நார்மலாகவே ஜென்ரலைஸாக இதை விட ஸ்பீடாகவே கிடைக்கும். ஆனாலும் ஓகே, நமக்கு வந்து வோல்ட் இல்லை, நார்மல் 4G இந்த ஸ்பீடில் கிடைக்குதுங்கும் போது ஓகே குட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஸோ இந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனால் நாங்கள் கடைசி ரிசல்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்பீடே கிடச்சிருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம 2 வெப்சைட்டில் செக் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக கூகுளோட ஸ்பீட் டெஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்லா ஓடுது. ஊக்லாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக டவரே கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் நமக்கு வந்து டாப்பில் வந்து நெட்டோட ஸ்பீடு வந்து சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்டேபிளாக. இங்கே ஊக்லா வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் செக் பண்ணியாச்சு, ஸ்பீடு ஓரளவுக்கு தான் இருக்குது. செகண்ட் ஆஃபீஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செகண்ட் ஆஃபீஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சேலமோட மிட்டு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷான பிளேஸு. ஆனால் இங்கே வந்து பல நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா டவர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து பில்டிங். நியர்லி பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்வீசஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்தும் நம்ம வந்து பிஎஸ்என்எல்லோட 4G வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நார்மலாக கூகுளில் ஸ்பீட் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட சர்வீசஸ் வந்து ரியலான வோல்ட் அந்த எந்த சேவையை கொடுத்துட்ருக்காங்களோ அதே அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்பீடையும் அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப 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 கம்மியான ஸ்பீடில் வந்து பிஎஸ்என்எல்லோட சர்வீசஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட், ஏன் இவ்வளோ மோசமாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. ஆனாலும் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். பிஎஸ்என்எல்லோட சர்வீசஸ் வந்து மோசமாகிறதுக்கு பிஎஸ்என்எல் மட்டுமே காரணம் இல்லை. அந்த ஏரியாவில் டவர் எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பீட் கண்டிப்பாக கம்மியாக தான் செய்யும். ஒரு டவரால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து தேர்ட் ஆஃபீஸ் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஆஃபீஸ் எந்த மாதிரி இருக்கோ அங்கே போய் நம்ம வந்து என்ன வகையான சிக்னல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் வந்து சேலமோட மிட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் தாண்டி இருந்தோம், அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தேர்ட் ஆஃபீஸாக இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரஷ்ஷான பிளேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டிம்பாங்க இல்லையா. ஸோ சேலமோட ஹார்ட் பீஸே இது தான். இந்த இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்ஸும் பார்த்தீங்கன்னா கலந்து கட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட ஸ்பீட் எந்த மாதிரி இருக்குது, பிஎஸ்என்எல்ஸோட சர்வீஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெட்டோட ஸ்பீடு வந்து ஜஸ்ட் வந்து டேப் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்ப்ரைசிங்லி சூப்பரா கிடைச்சுச்சு. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த டவர்ஸ ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து தெளிவா தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க டவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மெயின்டனன்ஸ் வந்து சர்வீசஸ் வந்து இப்போ வந்து கடைபிடித்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால மட்டும் தான் இங்க வந்து சிக்னல்ஸ வந்து ஸ்மூத்தா அவங்களால வந்து புரொவைட் பண்ண முடியுது. ஆல்சோ நெறைய பேர் ஷேர் பண்ணாலும், இந்த இடங்கள்ல ரொம்ப சூப்பராவே கிடைச்சுச்சு. ஸோ சேலமோட மிட்ல இங்க வந்து 4G பிளஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, பெர் செகண்டுக்கு 5 எம்பி அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கு. இது வந்து மோர் தென் எனஃப். அதாவது நீங்க வந்து கேமிங் ஸ்ட்ரீம் பண்றீங்க. அதே நேரங்கள்ல வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றீங்க அப்புட்னா, இது தாராளமா போதும். அதாவது மொபைல் டூ மொபைல் நீங்க பண்ணீங்க அப்புட்னா தாராளமா போதும். அகைன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த ஏரியாவ சுத்தியுமே. இங்க வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரு பள்ளிவாசலும் இருக்கும். அதே நேரங்கள்ல ஒரு கோயிலும் இருக்கும். இந்த இடங்கள்ல இருந்தும் நம்ம வந்து அகைன் டெஸ்ட் பண்ணோம். ஸோ டெஸ்ட் பண்ண சேம் ரிசல்ட் தான். நமக்கு வந்து அந்த 5 எம்பிபிஎஸ் அந்த ஸ்பீட்ல வந்து நமக்கு வந்து ரொம்ப அழகாவே பார்த்தீங்கன்னா, நெட் வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே மோர் தென் எனஃப்பா தோணுச்சு. இந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆஃபீஸ்ல கிடைக்கிறதுல நமக்கு பார்த்தீங்கன்னா, 2 எம்பிபிஎஸ் இல்ல 1 எம்பிபிஎஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா இது மோர் தென் எனஃப்பா இருந்துச்சு. நம்ம ஆஃபீஸ்ல கிடைக்கிற அந்த ஸ்பீட வச்சு தான் நம்ம வந்து வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க பார்க்குற அந்த வீடியோவும் அதில தான் அப்லோட் ஆயிருக்கும். அதே போல பிஎஸ்என்எல்லோட ஆஃபீஸ தவிர்த்துட்டு நாம வந்து அவுட்டர் சைட்ல வரும்போதும், நமக்கு வந்து சிக்னல் வந்து ரொம்பவே நல்லாவே கிடைச்சிட்டு இருந்துச்சு. காரணங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டவர் சரியா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அதே நேரங்கள்ல அங்க டவர் ஷேரிங்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈக்குவலா நடந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஸ்பீட வந்து நம்மளால வந்து அக்கர் பண்ண முடியுது. இது பார்த்தீங்கன்னா 7 எம்பி பெர் செகண்டுக்கு 7 எம்பி வந்து நமக்கு வந்து ஸ்பீட்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பிஎஸ்என்எல் வந்து ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்காங்க. அதாவது 4G சில நேரங்கள்ல கனெக்ட் ஆகுது. 4G பிளஸ் சில நேரங்கள்ல கனெக்ட் ஆகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 4G பிளஸோட வோல்ட்டும் சில நேரங்கள்ல கனெக்ட் ஆகுது. அந்த மாரி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பீடு வந்து சில நேரங்கள்ல ஒரு மாரி ஏத்த இறக்கமா தான் இருக்கு. ஸ்டேபிளா அவங்களால குடுக்க முடியல. ஆனாலும் 4G வொர்க் ஆகுது. 4G பிளஸும் வொர்க் ஆகுது. 4Gயோட வோல்ட் சேவையும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வொர்க் ஆகுது. வோல்ட்லேருந்து நீங்க காலும் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து கால் பேசிக்கிட்டே நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நெட்டையும் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, வோல்ட் சேவை இருக்கணும். அது பிஎஸ்என்எல்ல அவைலபிள் தான் இருக்கு. ஸோ அதுலயும் நமக்கு எந்த வகையான ப்ராப்ளமும் இல்ல. அதாவது ஜியோ புரொவைட் பண்ற அதே விஷயங்கள பிஎஸ்என்எல்லாலயும் குடுக்க முடியும். ஒரு கடுமையான சோதனைக்காக டனலுக்குள்ள நாங்க போயிட்டுருக்கோம். அதாவது இந்த டனலுக்குள்ள நாம நெருங்க ஸ்பீட் கம்மியாயிட்டே வரும். நெட்வொர்க்கும் சுத்தமா கிடைக்காது. சிக்னல் எல்லாமே கட் ஆயிரும். மத்த நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆகிற இடத்துல நாங்க பிஎஸ்என்எல்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்க டனல் நெருங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் டெஸ்ட் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆனாலும் சர்ப்ரைசிங்கா நீங்க நெனைக்க மாட்டீங்க. டனல நம்ம நெருங்கும்போது கூட நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கிராஜுவலா கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு. சென்டர் ஆஃப் தி டனல் நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிக்னல் டோட்டலா கட்டே ஆகல. ஓரளவுக்கு அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு கிராஃப்ல ஒரு கேபி சைஸ்ல வந்து நமக்கு வந்து நெட் வந்து அப்போ வந்து புரொவைட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. சிக்னலும் வந்து கட் ஆகல. ஸோ மத்த நெட்வொர்க் வந்து ஃபெயிலியர் ஆகிற இடங்கள்ல பிஎஸ்என்எல் சர்வை பண்ணி சஸ்டெயின் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஸோ எங்களுக்கு வந்து சிக்னல் கிடைச்சிச்சு. ஆஹா ஓஹோன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா டனல்ல ஃபுல்லாமே வந்து கட் ஆயிரும். எல்லா சிக்னல்ஸுமே கட் ஆயிரும். ஆனாலும் பிஎஸ்என்எல் அங்க வந்து சர்வைவ் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லலாம். வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ பிஎஸ்என்எல் நல்லா இருக்கா, மோசமா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, 2க்கும் நடுவுல இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப நல்லாவும் இல்ல. அதே நேரங்கள்ல ரொம்ப மோசமாவும் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து 5 டெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கங்களேன். அத ஆவரேஜா நம்ம பிரிச்சுட்டு டபுளா பிரிச்சாலும், அதுல 2 வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. 2 ரொம்ப சூப்பர்னும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நெட்ட வந்து புரொவைட் பண்றதுல பிஎஸ்என்எல் சர்வை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இது பார்த்தீங்கன்னா, நார்மலா 4Gல இவங்க ஸ்டேபிளான 4G குடுத்தாலும் இத விட நல்லா இருக்கும். ஸ்டேபிளான 4G பிளஸ் குடுத்தாலும் இத விட சூப்பரா இருக்கும். அதே நேரங்கள்ல ஸ்டேபிளான 4G பிளஸ் வோல்ட் சேவை குடுத்தாங்கனாலும் சூப்பரா இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து கட் ஆயிருது. அங்க தான் பிரச்சனையே இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்தா இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்றேன்னா, அவங்க டவர்ஸ அவங்க கொஞ்சம் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சில டவர்ஸ்லாம் வந்து கவனிப்பார் இல்லாம விட்டுர்றாங்க. சரியான சிக்னல்ஸ் அதனால வந்து ஸ்டேபிளா வந்து புரொவைட் பண்ண முடியல. எக்யூப்மெண்ட்ஸையும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஒருவேளை சேஞ்ச் பண்ணி நல்ல ஸ்டேபிளான நெட்வொர்க் அவங்க குடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல் ஒரு பெஸ்ட்டான நெட்வொர்க் புரொவைடரா இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த வகையான சந்தேகமும் இல்ல. ஆனாலும் இன்னும் சில விஷயங்கள நம்ம கவனிக்கணும். அடுத்தடுத்து அவங்க நெட்வொர்க்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம, டவர்ஸையும் வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸ்டேபிளா மெயின்டெயின் பண்ணணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட தாழ்மையான கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.